இதுதான் ரேஷன் அரிசி சாதம். வறுமையின் காரணத்தினால் ரேஷன் அரிசி சாதம். வறுமையின் காரணமாக என்ன குழம்பு சாப்பிட்றோம் அப்படிங்கிறதையும் பாருங்கள். நாட்டுக்கோழி குழம்பு, நல்ல வெடை கோழி அப்படின்னா அந்த முட்டை கருவுலாம் அப்படியே தெரியும். இந்த ரேஷன் அரிசி சாதத்துக்கு கூட இந்த நாட்டுக்கோழி குழம்பு. வறுமையின் காரணத்தினால ரேஷன் அரிசி சோறு, அது கூட நாட்டுக்கோழி குழம்பு. இந்த பார்த்தீங்கன்னா அந்த முட்டை கருவுலாம் வந்து ரொம்பவே சூப்பராக வெடைக்கோழி. இதுதான் இன்றைக்கி வந்து நம்ம இந்த ரேஷன் அரிசி சாதத்தோட சாப்பிட போகிறோம். கருவு வந்து ரேஷன் அரிசியோட, ஏன்னா நம்ம ஏழைங்கிறதுனால. ஆமா, நீங்க ஏழைங்க தான், ஏழைங்களே தான், மொத்தமா ஏழைங்களே. அதுக்காண்டி வறுமை கீழே தான் இருக்குங்க. இதனால ஏதாவது பொருளையை கிளப்பி விட்றாதீங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சும்மா ஒரு கண்டென்ட்டுக்காக தான். ரேஷன் அரிசி சாப்பிட்டா இப்போல்லாம் வந்து சுகர் குறையுது, டைஜஷன் சீக்கிரம் ஆகுதுன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் நான் சும்மா அதுக்காண்டி ஏழைகள் அப்படி இப்படின்னு சும்மா சொல்லிட்டேன். இந்த நாட்டில் யாருமே ஏழையாக இருக்கக்கூடாது. ஸோ நல்லா ஒரு கருவோட வச்சு ஒரு அருமையான ஒரு பைட்டு நாட்டுக்கோழி சாப்பாடு. வெறித்தனமாக இருக்குது. நாட்டுக்கோழி வேற ஒரு டேஸ்ட்டு. நாட்டுக்கோழிக்கு கால் யாருக்கெல்லாம் அது பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நல்லா இருக்குப்பாண்ணா, சூப்பராக இருக்கும். பை. என்னடா ஆகணும்?